டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் ஹசீனா மேம், நம்பர் 1 டுட்டோரியல் இன்ஸ்டியூட் மதுரை. ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்ட் ஹிந்தி சாப்டர் ஒன்னுடைய ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சு, செகண்ட் செஷன் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் வந்து பதுலு அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய லேக்கக் அவரை பற்றியும் பதுலுவை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த பதுலு மாமாவை வந்து இந்த லேக்கக் வந்து என்ன கூப்பிடுவாரு அப்படின்னா பதுலு காக்கான்னு சொல்லி கூப்பிடுவாரு. सामने एक लकड़ी की चौखट पड़ी रहती जिस पर लाख की मुलायम होने पर वह उसे सलाख के समान पतला करके चूड़ी का आकार देता. இந்த பதிலும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்புல அந்த லாக் அப்படிங்கிற அந்த அரக்கு அந்த மண்ணை வந்து என்ன செய்வாருன்னா நல்லா ஹீட் பண்ணிடுவாரு. ஹீட் பண்ணிட்டு அதுல இருந்து என்னென்ன டிசைன் ஆக்கார் அப்படின்னா ஷேப், என்னென்ன ஷேப்ல வந்து வளையல் செய்யணுமோ அந்த ஷேப்ல வந்து வளையல் செய்வார். அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து என்னதுன்னா சவுக்கட், லக்கடிக்கு சவுக்கட், அதாவது ஒரு உட்டன் கட்டில், மரக்கட்டில் இருக்கும். அந்த மரக்கட்டில தான் உட்கார்ந்துருப்பாரு. அந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். சூடி அப்படின்னா என்னதுன்னா பேங்கிள்ஸ், வளையல். வளையல் செய்யறதுக்கு தேவையான அந்த அரக்கை வந்து அந்த தீல ஹீட் பண்ணிட்டு முலாயம் ஹோனேப்பர் அந்த ஹீட் பண்ணி அது நல்லா சாஃப்ட் ஆன பிறகு டக்குன்னு இவர் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னா அந்த வளையலுக்கு தேவையான ஷேப்பை வந்து கொடுத்துருவாரு. ஆகார் அப்படின்னா ஷேப், என்ன டிசைன்ல பண்ணணும் அப்படிங்கிறது. पास में 4-6 विभिन्न आकार की बेलन नुमा मुंगेरिया रखी रहती. இப்ப வளையல்லாம் வாங்க போனா அது வந்து 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா நமக்கு அந்த டயாமீட்டர் இருக்குல்ல, சர்க்கிளுடைய டயாமீட்டர், அந்த டயாமீட்டரை வந்து இன்ச்சஸ்ல சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த பேலனுமா இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வளையலுடைய அந்த டிசைன் செய்யக்கூடிய அந்த சர்க்கிள் செய்யக்கூடியது அந்த பேலனுமால வச்சுதான் அவங்க சர்க்கிள் செய்வாங்க. அந்த பேலனுமாவே வந்து 4 இல்லது 6 வகையான பேலனுமா வந்து வச்சிருப்பாரு. ஓகேவா? நான் சொல்றேன்ல 3 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச்னு அந்த மாதிரி நம்ம டயாமீட்டர் சர்க்கிளுடைய டயாமீட்டரை இன்ச்சஸ்ல வந்து பார்க்கும்போது இவர் வந்து 4 வகையான 6 வகையான பேலனுமாவை வந்து வச்சிருப்பாரு. ரக்கி ரஹதி ஜோ ஆகே. அந்த பேலனுமா எப்படி இருக்கும்னா முன்பக்கம் வந்து நல்லா ஒல்லியா இருக்கும். போக போக வந்து எப்படி இருக்கும்னா தடிமனா இருக்கும், அதாவது அகலம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க வளையல வந்து பார்த்திருப்பீங்க. நம்ம கை எப்படி இருக்கும், கையோட ஷேப் எப்படி இருக்குமோ அது போல அந்த பேலனுமா வந்து இருக்கும். ஓகேவா? முங்கேரியா அம்பர் சடாக்கர் அந்த பேலனுமால தான் இவர் என்ன செய்வாரு, வளையலுடைய சைஸை வந்து ஒரு 12 வளையல் 24 வளையல அந்த பேலனுமால ஏத்திட்டே வருவார். लाकी चूड़ी का आकार देकर वह उन्हें मुंगेरियां पर चढ़ाकर गोल और चिकना बनाता. நல்ல ரவுண்டா அதை வந்து என்ன செஞ்சிருவாருன்னா மாத்திருவார். அவர் தப் ஏக் கர் பூரே ஹாத், ஒரு கைக்கு தேவையான எத்தனை வளையல் தேவையோ அத்தனை வளையல என்ன செஞ்சிருவாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருவார். 1 by 1 அந்த வளையல வந்து டிசைன் கொடுத்து செஞ்சிருவார். चूड़ियां बना चुकने के पश्चात वह उन पर रंग करता. ஃபர்ஸ்ட் ஷேப் கொடுக்கறாரு, அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, எல்லா வளையலுக்குமே அந்த ஷேப் கொடுத்து அந்த ரவுண்டு சர்க்கிள்ல கொண்டு வந்து செட் பண்ண பிறகு அதுக்கு வந்து என்ன கொடுக்கறாரு, அந்த வளையலுக்கு கலர் கொடுக்கறாரு. बदलू एक कार्य सदा ही एक मचिए पर बैठकर किया करता था जो बहुत ही पुरानी थी. அந்த கட்டில் மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலதான் உட்காந்து செய்யறாரு. அந்த கட்டில் வந்து ரொம்ப பழசு. பகல் மே ஹி உஸ்கா ஹுக்கா ரஹ்தா. ஹுக்கா அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த இப்பெல்லாம் ஸ்மோக்கிங் பண்றாங்கல்ல அது மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த காலத்துல. அது பக்கத்துல அந்த பிக்சரை பாத்தீங்கன்னா தெரியும். அததான் ஹுக்கான்னு சொல்லுவாங்க. பீச் பீச்மே பீத்தா ரஹ்தா. அந்த ஹுக்காவை வந்து இடையில என்ன செஞ்சிருவாருன்னா குடிப்பாரு. அதாவது ஊதுறது, அதை ஸ்மோக் பண்றது. ஓகேவா? அதை குடிச்சிட்டு ஸ்மோக் பண்றது அந்த மாதிரி இருக்கும்.
गाँव में मेरा दोपहर का समय अधिकतर बदलू के पास बीता. இந்த மை மேரா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட பேசிட்டே வர்றது யாருன்னா லேखक தான். லேखக்குடைய ஆஃப்டர்நூன் டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப்டர்நூன்ல அவர் வந்து லேखक வீட்ல பதுலு வீட்ல தான் என்ன பண்ணுவார்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதிகத்தர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்ணுவார்னா பதுலு காக்கா வீட்ல தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஓகே. यह मुझे लल्ला कहा करता. இந்த பதுலு காக்கா வந்து என்ன செய்வாரு அப்படின்னா லேக்கக்க லல்லான்னு சொல்லி கூப்பிடுறாரு. லல்லா அப்படின்னா ரொம்ப பாசமா கூப்பிடுறது. லவபிள் பாய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி மீனிங் அது. मेरे पहुंचते ही मेरे लिए तुरंत एक मच्छिया मंगा देता. இவர் உட்கார்றதுக்காக என்ன செஞ்சிருவாருன்னா ஒரு ஸ்டூல் வந்து டக்குன்னு கொண்டு வந்து போட்டுருவாரு. பதுலு வந்துட்டா பதுலு என்ன பண்ணுவாரு அப்படின்னா லேக்கக் வந்துட்டாரு குட்டி குட்டி பையனா இருக்கும்போது லேக்கக் வந்து பதுலு காக்கா வீட்டுக்கு போறாரு அப்படின்னா இவருக்காகவுமே ஒரு வந்து ஸ்டூல் ஒரு சேரை வந்து கொடுத்துருவாரு உட்கார்றதுக்கு. मैं घंटों बैठे बैठे उसे इस प्रकार चूड़ियां बनाते देखता रहता. நான் ரொம்ப அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவர் வளையல் செய்யறத வந்து உட்கார்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். லக்பக் ரோஸ் ஹி வக் 4-6 ஜோடி चूड़ियां बनाता. டெய்லி பார்த்தோம்னா 4 to 6 ஜோடே ஜோடே சூடியா அப்படின்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு போடுற வளையல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைக்கு வந்து 24 இல்லைன்னா 12 போடுவாங்க. அப்போ ஒரு 2 கைக்கு அப்படிங்கும்போது 24 48 இல்லைன்னா இதுல 12 அதுல 12 24 மொத்தம். அப்போ ஒரு ஜோடா அதாவது ஒரு பேர் வந்து செய்யணும். ஒரு இந்த கைக்கும் வளையல் செய்யணும், அந்த கைக்கும் வளையல் செய்யணும். அப்படி பார்த்தா 4 to 6 பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து என்ன செஞ்சிருவாரு பெர் டே. ஜோடா அப்படின்னா பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் வந்து செஞ்சிருவாரு 4 to 6 பேர். அப்போ 4 to 6 4 அப்படின்னு பார்த்தோம்னா 8 பேர்னு பார்க்கும்போது 6ன்னு பார்த்தோம்னா 6 into 2 12 12 அதாவது 6 பேர் அப்படிங்கும்போது 12 பேங்கிள்ஸ் வந்து பெர் டே வந்து அவர் செஞ்சிருவார். पूरा जोड़ा बना लेने पर वह उसे बेलन पर चढ़ाकर कुछ क्षण चुपचाप देखता रहता. எல்லா செட்டு வளையலும் ஒரு பொண்ணுக்கு தேவையானது 12 இல்லைன்னா 24 அந்த வளையல் செஞ்சுட்டாரு. ஃபுல் பேர் செஞ்சுட்டாரு. பூரா ஜோடா அப்படின்னா ஃபுல் பேர் செஞ்சுட்டாரு அப்படின்னா அந்த வளையல அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். मानो वह बैलन न होकर किसी नववधु की कलाई हो. அந்த பேலனை பாக்குற மாதிரி இருக்காது. அந்த உட்டு இருக்கு இல்லையா, உட்டுல தானே அந்த டிசைனை கொடுக்குறாரு வளையலுக்கு. அந்த பேலனை பாக்குற மாதிரி இருக்காது, ரோலரை பாக்குற மாதிரி இருக்காது. அவர் பார்க்கக்கூடிய அந்த ரோலர் ஒரு புது பொண்ணுடைய கை உடைய ஷேப் மாதிரி அவருக்கு அந்த லுக்ல வந்து தெரியும். நவவது அப்படின்னா புது பொண்ணு. ஓகே. பதுலு மணிஹார்த்தா நமக்கே தெரியும். பதுலு வந்து யாரு வளையல் செய்யறவரு. சோ வளையல்காரர். சூடியா பனானா உஸ்கா பைத்ருக் பேஷா தா. இந்த பேங்கிள் செய்யறது வந்து அவருடைய ஆன்செஸ்டர் அவங்க அவர் முன்னாடி உள்ள அவங்க பரம்பரையா அவங்க வந்து வளையல் செஞ்சுட்டு வராங்க. அப்போ பேஷா அப்படிங்கிறது என்னன்னா பிசினஸ். பரம்பரையா அவங்க செய்யக்கூடிய பிசினஸ் எது? இந்த வளையல் செய்யறது. வாஸ்தவமே வஹ் பகுத் ஹி சுந்தர் சூடியா பனாதா தா. உண்மையிலே அவர் செய்யக்கூடிய பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். உஸ்கி பனாயி ஹுயி சூடியோं की கபத் பி बहुत थी. அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த வளையல் செய்யக்கூடிய அந்த ஒர்க், அந்த ஸ்கில், அது வந்து ரொம்பவே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அவருடைய திறமையை அதுல பார்க்கலாம். ஃபுல்ஃபில்லா இருக்கும். उस गांव में तो तभी स्त्रियां उसकी बनाई हुई चूड़ियां पहनती ही थी. आसपास के गांवों के लोग भी उसे चूड़ियां ले जाते थे. அவர் ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் அவர் செஞ்சு தரக்கூடிய வளையல வந்து போட்டிருப்பாங்க. பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களும் கூட அவர் செய்யக்கூடிய வளையல வந்து வாங்கிட்டு போவாங்க.
परंतु वह कभी भी चूड़ियों को पैसों से बेचता न था. காசுக்கு விக்க மாட்டாரு. அப்ப எப்படி விப்பாரு? उसका अभी तक वस्तु विनिमय का तरीका था. வஸ்து வினிமய அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள குடுத்து ஒரு பொருள வந்து வாங்குறது. இப்ப அவர்ட்ட வளையல் வாங்க வர்றாங்கன்னா, வளையல் வாங்க வர்றவங்க ஏதாவது ஒரு பொருள வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, குடுத்துட்டு, அதுக்கு பதிலா வளையல வந்து வாங்கிட்டு போவாங்க. அததான் வஸ்து வினிமய அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டை மாற்று முறைன்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்வாங்க. மிந்தி காலத்துலலாம் வந்து கீரைக்கு வந்து கீரை விக்க வந்தாங்க. ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி கீரை விக்க வந்தாங்கன்னா, கீரைக்கு காசு கிடையாது. கீரைக்கு பதிலா அரிசி, பருப்பு ஏதாவது ஒண்ணு ஒரு கிளாஸ் குடுத்துட்டு நம்ம கீரை கட்டு வந்து வாங்கிக்கலாம். இப்பதான் வந்து கீரை வந்து ரூ. 10 ரூ. 20ன்னு விக்கிது. அப்பலாம் வந்து பொருள குடுத்து பொருள் வாங்குறதுதான். சில விஷயத்துக்கு மட்டும். எல்லாத்துக்கும் கிடையாது. அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இருந்துச்சு. இந்த பதிலு வந்து வளையல் விக்கிற காலத்துல. लोग अनाज के बदले उसे चूड़ियां ले जाते थे. ஏதாவது கிரெயின்ஸ், அது கோதுமையா இருக்கலாம், அரிசியா இருக்கலாம், பருப்பா இருக்கலாம், ஏதாவது ஒரு கிரெயின்ஸ குடுத்து வளையல வந்து வாங்கிட்டு போவாங்க. பதுலு स्वभाव से बहुत सीधा था. பதுலுவுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஹானஸ்டான பர்சன் அவரு. बहुत सीधा था. அப்போ நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிரச்சனை என்ன? நேர்மையா இருக்கக்கூடியவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். मैंने कभी भी उसे किसी से झगड़ते नहीं देखा. கோபம் அதிகமா வரும். ஆனா இவர் வந்து யார்கிட்டயும் சண்டை போட்டு இந்த ஆத்தர் வந்து பார்த்தது கிடையாது. அதாவது பதுலு காக்கா வந்து யார்கிட்டயும் சண்டை போட்டது கிடையாது. ஆனா ஒரு டைம்ல அவருக்கு கோபம் வரும். அந்த டைம்ல சண்டை போட்டு அவர் வந்து என்ன செய்வாரு? அந்த வளையல் பிசினஸ பண்ணுவாரு. ஆமா. எந்த டைம்? ஷாதி விவாக், மேரேஜ் டைம். நான் சொன்னேன் இல்லையா? அவர் வந்து வளையல் என்னதான் செஞ்சாலும், அவர் செய்யக்கூடிய வளையல் மெயினா வந்து கல்யாண பொண்ணுக்கு தான். அதுல தான் நான் சொன்னேன், அது வந்து ஒரு பாரம்பரியம், ஒரு ட்ரெடிஷனலா அவங்க வந்து அந்த வளையல வந்து வாங்குவாங்க. நார்த் இண்டியன்ஸ் மேரேஜ்ல வந்து இந்த ரெட் வித் ஒயிட் அ அரக்குல செஞ்ச வளையல் வந்து ரொம்ப ஒரு சம்பிரதாயமா பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து, அதாவது மேரேஜ் டைம்ல शादी विवाह के अवसरों पर यह अवश्य जिद पकड़ जाता था. அதுவரைக்கும் சண்டை போட மாட்டாரு. எப்போ வந்து பிடிவாதம் பிடிச்சு தான் வச்ச விலைக்கு வாங்கணும்னு நினைப்பாரு? கல்யாண நேரத்துல. ஜீவன் பர் சாஹே கோயி உசே முஃப்த் சூடியா லே ஜாயே. ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா, அவங்க வாழ்க்கை முழுதும் கூட இவர்ட்ட இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஃப்ரீயா வந்து பேங்கிள்ஸ் வாங்கிக்கலாம். ஆனா எந்த டைம் ஃப்ரீயா வாங்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு? விவாஹ் கே அவசர் பர். விவாஹ், ஷாதி 2மே வந்து என்னதுதான்? மேரேஜ் அப்படிங்கிற மீனிங் தான். அந்த டைம்ல இவர்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா வந்து வளையல் வாங்க முடியாது. சாரி கசர் நிக்கால் லேத்தா தா. எத்தனை வருஷமா அவங்க ஃப்ரீயா கொஞ்சம் விலை கம்மியா அப்படிலாம் வாங்கிட்டு இருந்தாங்களோ, அத்தனை அமௌண்ட்டையும் அந்த அந்த பொண்ணுடைய கல்யாண டைம்ல வந்து இவர் என்ன செஞ்சுருவாரு? சரி பண்ணிருவாரு. சரி கட்டிருவாரு. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாரு? இந்த ஒரு கல்யாண இதுல வந்து கொண்டு வந்து போட்டுருவாரு. आखिर सुहाग के जोड़े का महत्व ही और होता है. சுஹாக் கே ஜோடே அப்படின்னா அந்த மேரேஜ் டைம்ல வாங்கக்கூடிய அந்த வளையல் வந்து ரொம்ப சம்பிரதாயப்படி மங்களமானது. ओकेवा सुहागना मंगलकरमानद. मुझे याद है मेरे मामा के यहाँ किसी लड़की के विवाह पर जरा सी किसी बात पर बिगड़ गया था और फिर उसको मनाने में लोहे लग गए थे. இவருக்கு கூட அந்த ஆத்தருக்கு கூட ஒரு 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 டைம் நடந்த ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வருது. என்ன விஷயம் அப்படின்னா, அவருடைய அங்கிள் அங்கிள் வீட்டுக்கு கல்யாணம். அதனால பத்லு காக்கா கிட்ட வந்து வளையல் வாங்க வர்றாங்க. யாரு? ஆத்தருடைய அங்கிள் வந்து பத்லு கிட்ட வளையல் வாங்க வர்றாரு. அப்போ பத்லுக்கும் ஆத்தருடைய அங்கிளுக்கும் சண்டை வந்துருது. இந்த வளையல் விஷயத்துல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் வளையல் வாங்கணும்னு இவங்களும் நிக்கிறாங்க. இவரும் பிடிவாதமாவே இருக்காரு. கடைசியில இந்த பதுலுவ வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சாம். विवाह में इसी जोड़े का मूल्य इतना बढ़ जाता था कि उसके लिए उसकी घरवाली को सारे वस्त्र मिलते, ढेरों अनाज मिलता, उसको अपने लिए पगड़ी मिलती और रुपये जो मिलते सो अलग.
இப்ப நான் சொன்னேன் இல்லையா? வஸ்து வினிமயப்படி தான் இவர் வந்து வளையல் சேல்ஸ் பண்றாருன்னு. அந்த ஷாதி டைம்ல, அதாவது அந்த மேரேஜ் டைம்ல, இவர் வந்து அந்த வளையலுக்கு பதிலா என்னலாம் வாங்குவாரு அப்டின்னா, ட்ரெஸ் வாங்கிக்குவாரு. அதுக்கப்புறம் அனாஜ் எவ்ளோ வேணுமோ, அவ்ளோ அனாஜ் வந்து குடுப்பாங்க. அடுத்து பகடி. பகடி அப்டின்னா அந்த டர்பன், தலப்பாக்கட்டு மாரி. அது. அதுக்கடுத்து மணி அமௌண்ட். இவ்வளவும் குடுக்கணும் அவங்க ஒய்ஃப்க்கும். கர்வாலி அப்டின்னா, பதுலுவுடைய ஒய்ஃப். அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன செய்யணும்? சேலை வாங்கி குடுக்கணும். ட்ரெஸ் வாங்கி குடுக்கணும். இவ்ளோ கண்டிஷன் வந்து பதுலு வந்து வச்சிருந்தாரு. ஓகேவா? வஸ்து வினிமயம்னா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கண்டிப்பா வரும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது ஸ்கூல்ல எழுதி போடுவாங்க. அத வந்து கொஞ்சம் பாயிண்ட் பை பாயிண்ட் கவனமா படிச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். பத்லு வந்து ரொம்ப ஹானஸ்ட் பெர்சனா இருக்கிறாரு. பல இடங்கள்ல வந்து தன்னுடைய வளையல வந்து விக்கிறதுக்காக ஃப்ரீயாவோ, இல்ல விலை குறைச்சோ வந்து குடுத்துறாரு. ஆனா, அவருடைய ஹானஸ்ட் அவர் வந்து நேர்மையா இருக்கிறதுனால, அவருடைய ஸ்கில் அந்த பேங்கிள் செய்யக்கூடிய அந்த திறமை, அந்த ஸ்கில் வந்து ஒர்க் வந்து சூப்பரா இருக்கும். அதனால பொண்ணுக்கு வளையல் அப்படிங்கும்போது இவர்கிட்ட தான் வந்து வாங்க வருவாங்க. இவர் வந்து அந்த டைம்ல மட்டும் அவங்க குறைச்சு வாங்குறது, விலை குறைக்கிறது, ஃப்ரீயா கேட்கறது அதெல்லாம் அவர் விரும்பவே மாட்டாரு. மனசு நிறைய அவங்க வந்து அ குடுத்து வாங்கிட்டு போகணுங்கிறதுல அவர் பிடிவாதமா இருப்பாரு. ஓகேவா? இதோட இது மூலமா பதுலுவுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது. ஒருத்தங்க ஒரு 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 பிசினஸ் வந்து பண்றாங்க, நேர்மையா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த விஷயத்த செய்றதுக்குன்னு. அந்த இடத்துல வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. ஓகேவா? அததான் இந்த 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 இடத்துல வந்து பதுலுவ பத்தி சொல்ல வர்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து மீட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்க லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். ஓகே. தேங்க் யூ.